ஹாய் காய்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் வந்துருச்சு. நீங்கள் எல்லாம் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணலைன்னா நான் டெலகிராமில் கட் ஆஃபும் ஃபைலும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ரோல் நம்பரை வச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆஃபை பார்த்துருவோம். இந்த தடவை ரொம்ப கட் ஆஃபு ரொம்ப அதிகம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகம். யூஆர்கே 78.006, எஸ்சிக்கு 70, எஸ்டிக்கு 63, ஓபிசிக்கு 76.65, இடபிள்யூஎஸ்க்கு 71. ஸோ ரொம்ப அதிகம் இந்த தடவை கட் ஆஃப். நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம், நாங்கள் எழுதின எக்ஸாமோட கம்பேர் பண்ணால் ரொம்ப அதிகம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் நான் சொன்ன மாதிரி 80+ எடுத்தவங்களுக்கு தான் நல்ல சான்ஸ் இருக்குது எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இனி பாஸ் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி இனி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களோட டார்கெட்டு கன்ஃபார்மாக 80+, 85+ஆக இருக்கணும் கன்ஃபார்மாக. அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டோட ஸ்கோர் கார்டு எப்போ வரும்னா இன்றைக்கி ஈவினிங் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் உங்கள் ஸ்கோரோட செக் பண்ணிக்கலாம். ஸ்கோர் கார்டு போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிசிஏ கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி எல்லாம் உங்களுக்கு இது பிஇடிக்கான ரிசல்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் இல்லாதனால உங்களுக்கு டேரெக்டாக ஃபைனல் ரிசல்ட் அப்போ தான் உங்கள் நம்பரு ரிசல்ட்டும் வரும். ஸோ நீங்கள் இதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிஇடி கிளியர் ஆனவங்க பிஇடிக்கு ரெடி ஆகுங்க. நெக்ஸ்ட்டு நான் எப்படி பிஇடியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், பிஇடி எப்படி நடந்துச்சு, சென்னையில் ஆவடியில் நம்ம போலீஸ் பெட்டாலியன் கிரவுண்டில் நடந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா பிஇடி நடக்கிற வரைக்கும் உங்கள் பாடியை நல்ல கண்டிஷனில் வச்சுக்கோங்க. ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அதனால் எங்கேயும் பைக்கில் எங்கேயும் சுற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம் ரிசல்ட்டில் 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கில் விட்டவங்கலாம் வருத்தப்படாதீங்க. இந்த தடவை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக 80+ வேணும். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு 80+ கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்தால் தான் நல்ல சான்ஸ் இருக்குது உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ டார்கெட்டு 80 to 85 எடுத்தே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அதே மாதிரி இப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிஇடிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் இயர் கட் ஆஃபோட ஃபைனல் கட் ஆஃப் ஒரு +5 to 6 அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் வந்ததுனால +2ல் இருந்தவங்களாம் எடுத்தாங்க. இந்த கட் ஆஃபோட உங்களுக்கு +4 to 5 இருந்தால் தான் உங்களுக்கு ஃபைனலில் வர அதிக சான்ஸ், அதாவது 100% சான்ஸ் இருக்குது. எட்ஜில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்கல் எல்லோரும் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்தவங்களாம் என் கூட வந்தாங்க, அவங்களால ஓட முடியலை, வெயிட்டை தூக்க முடியலை. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலை +1 இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கலில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா எக்கச்சக்கம் பேர் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆவாங்க. நல்லா படிக்கிறவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களால ஃபிசிக்கலில் கிளியர் பண்ண முடியாது. ரன்னிங்கு அந்த 4 நிமிஷம் 15 செகண்டில் ஓட முடியாது. உங்களுக்கு ஃபிசிக்கல் சம்மந்தமாக செப்பரேட்டாக உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ்.